அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா கடிதம் இப்போது கிடைத்திருக்கிறது. அதுல அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தன் மீதான உறுதியான நம்பிக்கை என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு உருக்கமான கடிதத்தை எழுதியிருக்கிறார். திரு செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்கிறார் என்கிற அந்த செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு முதன்மையாக பதிவு செய்திருந்தது. இப்போது அவருடைய ராஜினாமா கடிதம் என்பது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை விரைவில் அது குறித்த முடிவை அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இதுக்கிடையில தான் திரு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருப்பதாக தெரிகிறது. அதுல உங்கள் தலைமையின் கீழ் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பளித்ததற்கு நன்றி அப்படின்னு முதலமைச்சருக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல தொடர்ச்சியாக நீதிக்காக போராட எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த உங்களுக்கு நன்றி அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இதுல அவர் முக்கியமாக சொல்றது என்னன்னா, நன்றி தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்துல சில தீய சக்திகள் என்ன அவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகளாக some sinister forces have foisted false cases on me அப்படிங்கிற அந்த இது புனையப்பட்ட ஒரு வழக்கு என்பதாக தன்னுடைய கருத்தை அதுல பதிவு செய்யறாரு. நான் ஒரு நிரபராதி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இதை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கான சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த நீதித்துறை மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அதிலிருந்து நான் என் மீதான குற்றங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன்கிற நம்பிக்கை இருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கடிதமாகவும் இருக்கிறது. அதுல குறிப்பா ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹானரபிள் சிஎம் ஃபார் த ஃபெய்த் அண்ட் அன்ஃபிளின்ச்சிங் சப்போர்ட் ரிப்போஸ் ஆன் மீ அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன் மை ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாரு. அதுல முதலமைச்சர் தொடர்ச்சியாக தனக்கு அளித்துக் கொண்டிருக்கிற ஆதரவுக்கு நன்றி அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்றாரு. டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் ஐ ஹவ் டிசைடட் டு ரிசைன் மை போஸ்ட் அஸ் அ மினிஸ்டர் அப்படின்னு தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்கிற ஒரு செய்தியை அவர் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இதுல அடிப்படையில நம்ம இந்த வழக்கு தெரியும். 8 மாதங்களாக அவர் சிறையில் இருக்கிறாரு. ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து பிணையில் வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை அவருடைய வழக்கறிஞர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதையும் தெரிகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றமும் அவர் ஏன் தொடர்ந்து அமைச்சரவையில் நீடிக்கிறார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தது. அதே போல அவர் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்தும் அதை அப்செக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் அமைச்சரவை நீடிப்பது என்பதையும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற வாதங்களையும் கூட அந்த என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய டைரக்டரேட்ல இருந்து வரக்கூடிய அல்லது இடியினுடைய வழக்கறிஞர்கள் சொன்னதை குறிப்பிட்டதை பார்த்திருப்போம். அந்த அடிப்படையில தான் இப்போது இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய வழக்கறிஞர்கள் சார்ந்தவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகிறேன் என்று திரு செந்தில் பாலாஜி கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட சட்ட ரீதியான சில ஆலோசனைகளுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய பார்வை தொடர்ச்சியாக இது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முடிவை, அதாவது ராஜினாமா செய்வது, அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்வது என்கிற அந்த முடிவை எடுப்பது சரியாக இருக்கும் என்கிற அவருடைய வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையும் கேட்டுதான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக தெரிகிறது. வரும் வாரத்துல 15ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்போது நீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விக்கான ஒரு பதிலாகவும் இது இருக்கும் என்கிற அடிப்படையிலும் கூட இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அவருடைய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசனையின் அடிப்படையிலும் கூட இந்த ராஜினாமா அப்படிங்கிற முடிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது நம்ம தொடர்ச்சியா இந்த வழக்கை பார்த்தா அவர் கைது செய்யப்பட்ட காலத்திலிருந்து அவர் மீதான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல வரை சென்று மீண்டும் அது இப்ப அவருக்கான ஒரு 18வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பல நிலைகளிலையும் கீழமை நீதிமன்றம், அதேபோல உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், மீண்டும் இப்போது உயர்நீதிமன்றம் என்று அவருக்கான பிணைக்கான அந்த தொடர்ச்சியான சட்ட ரீதியான அவருக்கான போராட்டங்களை அவருடைய வழக்கறிஞர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் நீதிமன்றம் 2 கேள்விகளை முன்வைத்தது. ஒன்று, அமைச்சர் பதவியில அவர் நீடிக்கிறார், அதாவது நீதிமன்றம் கேட்டது. அதே போல இடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்ததும் கூட அவர் இன்னும் அமைச்சராக இருக்கிறார், எனவே அவருக்கான அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்வார் என்பதும், அவருடைய சகோதரர் இன்னும் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை, எனவே அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார் என்பதையெல்லாம் தான் முன்வைத்திருந்தாங்க வாதங்களாக. அதனால அவருடைய பிணை கிடைப்பதிலும் தாமதமாகி கொண்டிருந்தது. இதுக்கிடையில் அவருக்கான உடல்நலக்குறைவு, அதுக்கு பிறகு அவருக்கு செய்யப்பட்ட ஆபரேஷன், அதுக்கு பிறகு நீதிமன்றங்கள்ல தொடர்வது என்பதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். ஒரு சிறு நினைவூட்டலுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அவர் அமைச்சரவையில நீடிக்க கூடாது என்கிற முடிவை ஆளுநர் எடுத்த போது
அரசு உறுதியாக அவரை தமிழ்நாடு அரசு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அவரை உறுதியாக அமைச்சரவையில நீடிப்பார் என்கிற அந்த முடிவு எடுத்தது. ஆளுநர் ஆனால் தன்னுடைய அந்த முடிவையும் திரும்ப பெற்றார். அதற்கு பிறகும் அவர் சட்ட ரீதியாக அவர் நீடிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்கிற நிலை இருந்தது. நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு சென்ற போதும் கூட சட்ட ரீதியாக அவர் அமைச்சரவையில் நீடிக்க கூடாது என்கிற உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்கிற நிலைப்பாடு தான் எடுக்கப்பட்டது. ஆனால் மரபு ரீதியாக அல்லது தார்மீக ரீதியாக அவர் நீடிக்கலாமா என்கிற கேள்விகளை நீதிமன்றங்கள் முன்வைத்ததையும் பார்த்தோம். இந்த சூழல்ல தான் இன்றைக்கு ராஜினாமா செய்வது என்கிற முடிவை திரு செந்தில் பாலாஜி எடுத்திருக்கிறார். அந்த முடிவை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அரசுக்கும் எழுதியிருக்கிறார். தன்னுடைய முதலமைச்சர் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது தொடர்ச்சியான ஆதரவு அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அதே நிலையில தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் பதவி விழுகிறேன் அப்படிங்கிற அந்த கடிதத்திலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உங்களுடைய தலைமையின் கீழ் மக்கள் பணியாற்றுவது என்பது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது அந்த கடிதத்தினுடைய சாராம்சங்களாக இருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இதுல இறுதி முடிவை, அதாவது இந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது என்கிற அறிவிப்பை வெளியிடுவார். அதற்கான அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தினை இப்ப நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அடுத்தடுத்த நிலைகள்ல ஆளுநர் மாளிகை என்ன முடிவு எடுக்கிறது, எப்போது எடுக்கிறது, அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் கூட நம்ம பதிவு செய்யலாம்.